அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து இது பாபத் கறி. இது பாபத் வந்து நார்மலாக ஆக்காமல் அந்த மசாலா எல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி போட்டு அந்த மாதிரி செஞ்சு இது ஆக்குறேன். எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மனமும் மிக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் ஃபஸ்ட்டுக்கு பட்டை பெரிய துண்டு ஒன்று, ஏலக்காய் 4, கலாம்பூர் 4, வேறு காஞ்ச கொச்சிக்காய் ஒரு 5, கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், நச்சீரம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், அரிசி கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். அதோட தேங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் வந்து ஒரு கை அளவுக்கு போடணும். இதெல்லாம் நல்லா டார்க் ப்ரௌனாக காட்டி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா வறுத்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகினதை நல்லா நல்லா இருக்கும் இந்த மணம் தூள். அது பவுடராக்கி எடுக்கணும் அந்த மசாலாவை. அப்புறம் இப்போ வந்து பாபத் ஆக்குறதுக்கு தேவையானது ப்ரெஷர் குக்கரில் பட்டை, ஏலக்காய், கலாம்பூர் போட்டு என்னென்ன ஒரு துண்டு பட்டை, கலாம்பூர் 4, ஏலக்காய் 4, ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டு, அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் உண்டு நல்லா ஸ்லைஸை கட் பண்ணி, அதோடு பச்சைஞ்சியும் வெள்ளை வெங்காயம். ஆனால் இதால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்னு வேறையாக தாளிக்கிறதுக்கு. வெள்ளை வெங்காயம், பச்சைஞ்சி, வெங்காயம் இது 3 வேறையாக கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இதுக்கு தாளித்து போடுறது கடைசியில். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது ஒரு 3 பச்சை கொச்சிக்காய், அதில் நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவின பாபத்தை தூக்கி போடணும். நல்லா கழுவி எடுக்கணும். மாதிரி கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, நச்சீரம் வந்து 1 டீஸ்பூன், கொச்சிக்காய் தூள் ஒரு 3 டீஸ்பூன் போல் போடணும். ஏன்னா அந்த மசாலா பவுடர் சேரிச்சுட்டு அதில் மீக்கி கொச்சிக்காய். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி கரைச்சது ஒரு தேசிக்காடா சைஸ்டு புளி நல்லா கரைச்சி அது ஊற்றணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கர் வந்து ஒருத்தர் இது பொறுத்து வேவுரை என்ன ஒரு 5 விசில் என்னன்னு வரும். வெந்ததுக்கு பிறகு
ஒரு சும்மா தாச்சி மாதிரி இல்லை சரி எண்ணெய் ஊற்றி அதுலேயும் ஏலக்காய் பட்டை கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் வதங்கோட்டு அதுக்கப்புறம் அதில் வேறு வெங்காயம் அந்த பச்சைஞ்சி இடிச்சது போடுவோம். வதங்கின பிறகு அந்த மசாலா பவுடர் நான் செஞ்சது அதால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாபத் கறிக்கு ஊற்றிடணும். அப்போ தான் நல்லா மணமாயிக்கும். இந்த மசாலா இது அதில் ஊற்றின சிறுக்கே ஆனால் வந்து டிக்காக என்டக்கா அதில் அந்த அரிசியெல்லாம் மீக்கிற சுற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதில் அந்த மசாலா இது பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் தூக்கி அதிலேயே போட்டுவிடுவோங்க. ஏண்டா எல்லாம் ஒருத்தருக்கு சேர்த்து தான் நல்லா. இந்த மசாலா பவுடர் அளவு வந்து ஒருத்தருக்கு செய்கிறது அளவு தான். அஷ்டி எல்லாத்தையும் மேலே போட்டு இந்த தாளித்து சீர்க்கு உடனே போட்டு கூட்டி விட்டுருங்க சட்டியை. அப்போ தான் அந்த மனம் இடுக்கைக்கும். பெரட்டி கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்போ ஆனம் பத்திரம் அதோடு முடிஞ்சு. செஞ்சு பாருங்கள். நான் லைக்ன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.